friends, welcome to Rasi tips. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம Rasi tips சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். फ्रेंड्स, நம்ம வீட்ல சிக்கன் வாங்கிட்டு வந்து சமைச்ச சமயத்துல பாத்தீங்கன்னா சிக்கன்ல ஒரு விதமான கவுச்சி ஸ்மெல் இருக்கும். இது பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கே இன்ட்ரஸ்ட் இல்லாத அளவுக்கு ஆயிரும். அதனால சிக்கன் வந்து கவுச்சி ஸ்மெல் இல்லாம எப்படி க்ளீன் பண்றது அப்படினா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எப்போதுமே சிக்கன் வாங்கிட்டு வந்த உடனே நீங்க லேட்டா க்ளீன் பண்ணாலும் பரவாயில்லை. வாங்கிட்டு வந்த உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துட்டு சிக்கன்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இந்த மெத்தட்ல நம்ம மிக்ஸ் பண்ற சமயத்துல நம்ம கை போட்டு மிக்ஸ் பண்ணனும்ங்கிறது கிடையாது. நம்ம எப்ப க்ளீன் பண்றோமோ அப்ப கை போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டா போதும். நீங்க மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி ஊற வைக்கிற சமயத்துல நல்லா இந்த மாதிரி அந்த பாத்திரத்தோட குலுக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இப்படி மிக்ஸ் பண்ணி வச்ச உடனே நம்ம சிக்கனை க்ளீன் பண்ணுறா இருந்தாலும் க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு மணி நேரம் கழித்து கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ப்ராசஸை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம சிக்கன் வந்து நம்ம லேட்டாக க்ளீன் பண்ணுறோம். அந்த சமயத்தில் சிக்கன் வந்து அந்த சிக்கன் கவுச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க சிக்கனுக்கு தகுந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு சிக்கனில் கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம இந்த கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால சிக்கனில் அந்த பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நம்ம அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து கூட க்ளீன் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா 3 தடவை 4 தடவை நான் நல்லா தண்ணி சேர்த்து அலசிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ஒரே ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது சேர்க்கறதுனால சிக்கனில் இன்னுமே பார்த்திங்கன்னா கவுச்சி அடிக்காமல் இருக்கும். அதுக்காக நம்ம வீட்டில் உள்ள ஒரு பொருள் தான் எடுத்துருக்கோம். என்னென்னு பார்த்திங்கன்னா அரிசி மாவு தான் எடுத்துக்கலாம். நான் இப்போ எடுத்துருக்க சிக்கன் பார்த்திங்கன்னா 1 kg இருக்குது. அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரிசி மாவு இல்லாட்டியும் கூட இட்லி மாவு இருந்தால் இட்லி மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷமாவது இதை நல்லா ஊற வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு நீங்கள் எப்போதும் போல் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் அரிசி களைஞ்ச தண்ணி இருந்தால் கூட அந்த தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணாலும் சிக்கனில் கவுச்சி அடிக்காமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் நீங்களும் சிக்கன் வாங்குகிற சமயத்தில் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கனில் கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.